ஓகே. அடுத்து ட்ரிபுனல். சரிங்களா? ட்ரிபுனல்னா தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல தீர்ப்பாயம். தீர்ப்பு ஆணையம் அப்படிதானே? தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ட்ரிபுனல்ஸ் வேர் நாட் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல பகுதியில் இல்ல. அப்ப தீர்ப்பாயம் வந்து இடையில கொண்டு வந்தது தான். Added by 42nd Constitution Amendment Act 1976 with the new part of part 14 தானது 14A. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 323A to 323B to the Constitution on recommendation of Swaran Singh Committee. இதுமே வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. இன்னொன்னு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா? ஸ்வரன் சிங் கமிட்டி. தே என்ஜாய் சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் சிவில் கோட். சரிங்களா? சிவில் கோர்ட்டோட பவரும் அதுக்கு இருக்கு. சிவில் கோர்ட்னா வந்து அந்த லேண்ட் பிரச்சனை. இப்போ ஜக்கி வாசுதேவ் இருக்காங்க, ஈஷா யோகா எம்டி. அதெல்லாம் இங்க பிரச்சனை பார்த்தாங்க. பார்த்து ஏதோ கோடி ரூபாய் வந்து ஃபைன் கட்ட சொன்னாங்க. ட்ரிபுனல் ஒர்க்ஸ் upon the principle of natural justice, not abide by the civil procedure. நம்மளோட இது ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு இல்ல. நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா இயற்கையாக அந்த கேஸை நடத்தி அது என்ன முடியுமோ அது பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க வந்து நம்ம சிவில் ப்ரொசீஜர்ல எவிடன்ஸ் ஆக்ட், எவிடன்ஸ் மூலியமா தான் ஒரு நிரபராதி குற்றவாளி இது பண்ணப்படும். அங்க அப்படி இல்ல. அங்க வந்து இயற்கை நீதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப். ஆர்டிகல் 323 பாத்தீங்க என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரிபுனல் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் மேட்டர் ஒன்லி. பப்ளிக் சர்வீஸ் மேட்டரை மட்டும் தான் வந்து இதை எடுத்துக்கணும். ஆர்டிகல் 323B என்ன சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரிபுனல் ஃபார் த சர்டன் அதர் மேட்டர்ஸ், டாக்ஸேஷன், லீட் லேண்ட் ஃபார்ம்ஸ், பப்ளிக் சர்வீஸ் மட்டும்தான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வனத்தை எரிக்கிறாங்க, அழிக்கிறாங்க, மாசுபடுத்துறாங்க அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் வச்சு நீங்க என்ன செய்யலாம், பிரைவேட்டா வந்து இது பண்ணலாம். இங்க வந்து லேண்ட் ரெஃபார்ம்க்காக தனியாக கொண்டு வரது ட்ரிபுனல் இது கேன் பி எஸ்டாப்ளிஷ் ஒன்லி பை த பார்லிமெண்ட், நாட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? பார்லிமெண்ட் மட்டும் தான் கொண்டு வர முடியுது, சட்டமன்றத்தால கொண்டு வர முடியாது. கேன் பி எஸ்டாப்ளிஷ் பை பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது வந்து லேண்ட் ரெஃபார்ம்க்காக, டாக்ஸேஷனுக்காக இவங்களும் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வரலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர் ஃபாலிங் வித்தின் த லெஜிஸ்லேட்டிவ் காம்பெட்டன்ஸ். அப்படின்னு என்னது? ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட். அப்ப இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் இல்ல கன்கரண்ட்ல இருக்கிற விஷயத்துல மட்டும் ஆர்டிகல் 323 மூலியமா நீங்க என்ன செய்யலாம், தீர்ப்பாயம் கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த லிஸ்ட் எத்தனாவது ஷெட்யூல்ல இருக்கு? 8 எத்தனாவது ஷெட்யூல்ல? இந்த 7th ஷெட்யூல். 8ல லாங்குவேஜஸ். சரிங்களா? only one tribunal for the center and one for the each state or two or more state may be established. சரிங்களா? சென்டருக்காக ஒன்றும் இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக ஒன்றும் இல்ல 2 ஸ்டேட் வச்சு ஒன்னாவும் இது பண்ணலாம். சரிங்களா? நோ கொஸ்டின் ஆஃப் ஹெரார்கி ஆஃப் ட்ரிபுனல் அனாலிசிஸ். சரிங்களா? யார் பெருசு சின்னது அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே ஹெரார்கி ஆஃப் ட்ரிபுனல்ஸ் மே பி கிரியேட்டட். சரிங்களா? கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சென்ட்ரா ஸ்டேட்டா அந்த மாதிரிலாம் வரும். In accordance to Article 323, Parliament has passed the Administrative Tribunal Act 1985, in which authorized central government to establish CAT and SAT. சரிங்களா? கேட்டும் சேட்டும் இந்த ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கேட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், SAT பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடென்ட் யாரு, சென்டருக்கு, ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹை பவர் செலக்ஷன் கமிட்டி. செலக்ஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இதை பண்ணுவாங்க. செலக்ஷன் ஆஃப் கமிட்டி சேர்ட் பை சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹூ இஸ் நாமினேட் பை சிஜிஐ. சிஜிஐனால நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ் தான், அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான். ஆஃப்டர் ஒப்பனிங் த கன்கரன்ஸ் ஆஃப் த சிஜிஐ, அந்த கன்கரன்ஸ் என்னது, ஒப்புதல். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர் மேட் வித் த அப்ரூவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிட்டி ஆஃப் கேபினெட் விச் இஸ் பை பிஎம். சரிங்களா? இந்த கேபினெட் கமிட்டின்னு சொல்லியிருப்பேன்ல, அது வந்து பிஎம் த ஹெட், அவர் தான் வந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நியமிக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட் பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் ஆஃப் கவர்னர் தான். ஏன்னா ஸ்டேட், புரிஞ்சுங்களா? அந்த ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன். ப்ரொவிஷன் ஃபார் த செட்டப் ஆஃப் ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல் ஃபார் 2 or more சீட்டும் இங்க இருக்கலாம். சரிங்களா? கம்போசிஷன் பாத்தீங்கன்னா மல்டி மெம்பர் பாடி ஆஃப் 1 chairperson 65 members இருப்பாங்க இதுல. சரிங்களா? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபுனல். இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா சேர்பர்சன் ஆஃப் 5 years or ஏஜ் ஆஃப் 65 years. மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 5 years or ஏஜ் ஆஃப் 62 years. சரிங்களா? மிஸ்செலேனியஸ்னா பிரின்சிபல் பெஞ்ச் அட் டெல்லி அண்ட் அடிஷனல் 17 ரெகுலர் பெஞ்சஸ் இதெல்லாம் இருக்கும். நாட் பவுண்ட் பை த சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். சரிங்களா? இப்போ மாத்திட்டாங்க, பார்த்து வச்சுங்க. 3 கிரிமினல் லாஸ் மாத்திட்டாங்களா? இட் இஸ் கைடட் பை த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். சரிங்களா? மெம்பர் டிரான் ஃப்ரம் போத் ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரீம்ல இருந்து எடுத்துப்பாங்க. அலோஸ் அப்ளிகன் டு அப்பியர் எய்தர் த பர்சன் ஒரு த்ரூ லாயர் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஜுடிஷியல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் படிச்சவங்க தான் வரணும். ஆனா இங்க அப்படி இல்லை, சட்டம் படிச்சவங்களும் இருப்பாங்க, அந்த துறை சார்ந்த நிருபர்களும் இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைப்பாங்களே அவங்களும் இருப்பாங்க, டெக்னிக்கல் இதுவும் இருப்பாங்க. சரிங்களா? அதனால ஈஸியா உங்களுக்கு முடியும். SAT have been set up in 9 states. ஆந்திரா பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் பண்ணிருக்காங்க.
ஜூரிஷன் எக்ஸ்டெண்ட் டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் மேட்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இங்க பிரச்சனை பிடிச்சுன்னா அப்படின்னு சொன்னா இங்க ஸ்டாட்ல தான் போய் பேசிக்குவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. இங்க இதோட பாத்தீங்கன்னா கேட்டோட பாத்தீங்க அப்படின்னா ஜூரிஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் இந்தியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், சிவில் போஸ்ட் அண்டர் சென்ட்ரல் அண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ். எல்லாத்தோட பிரச்சனை வந்துச்சுனாலும் இங்க போய் பண்ணிக்கலாம். கேட்டு சாட்டு. கேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ்க்காக, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக சாட்டு. சரிங்களா? Article 2, 323A enables the Parliament to take out adjudication of dispute relating to the service matter from civil court and high court and place it before administrative. என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை எடுத்து, அதாவது சிவில் கோர்ட் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து இவங்கள்ட்ட தரலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்ல தரலாம். புரிஞ்சுங்களா? அது வந்து ஆர்டிகல் 223A வந்து சொல்றாங்க. இன் சந்திரகுமார் கேஸ், சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தோஸ் ப்ரொவிஷன் வித் 2 articles which excluded the jurisdiction of High Court and Supreme Court as unconstitutional. Hence, the judicial remedies are now available against the order of these tribunals. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து அன்கன்ஸ்டியூஷனல். இப்போ ட்ரிபியூனல்ஸ் இருந்து நீங்க ஒரு இது வாங்கினீங்க, வெர்டிக்ட் வாங்கினீங்கன்னா அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அது எனக்கு பிடிக்கல, இந்த வெர்டில் வந்து அநியாயமா இருக்குன்னா ஹைகோர்ட் அப்பீல் பண்ணலாம். It laid on the appeals against the order of CAT shall lie before the division bench of concerned high court. High court பின்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு. சரிங்களா? ஸோ கோர்ட் ஆஃப் லா என்ன சொல்லுது, ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, இது ரெண்டும் பார்க்கலாம். A court of law is a part of traditional judicial system. சரிங்களா? Civil courts have judicial power to try all suit of the civil nature unless the cognizance are expressly barred. சரிங்களா? ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்களா, ஆர்கனைஸ் கிரைம்லாம், அதெல்லாம் மட்டும் தான் கிரிமினல்ல போயிடும். மிச்சது எல்லாமே வந்து சிவில்ல வந்துடும். அதெல்லாம் கோர்ட் ஆஃப் லா பண்ணுவாங்க. Judges of ordinary courts of law are independent of the executive in respect to their tenure, terms, condition service. Judiciary is independent of executive. இங்கே ஜுடிஷியல் யார் இருப்பாங்க? எக்ஸிக்யூட்டிவ் சார்ந்தவங்க இல்லாம இண்டிபெண்டா இருக்கவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஜட்ஜ் தான் இருப்பாங்க. A court of law can be decide virus of the legislation. அந்த legislation அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகுமா? அல்ட்ரா வைரஸ் கேள்விப்பட்டீங்களா? அல்ட்ரா வைரஸ் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த இது வந்து அல்ட்ரா வைரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஆமா, பாலிட்டியில. ஸோ இந்த மாதிரி அது வந்து செல்லுபடி ஆகுமா, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து வேணுமா வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. கோர்ட் ஆஃப் லா இஸ் பவுண்ட் பை ஆல் த ரூல்ஸ் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர். பவுண்ட்னா கண்டிப்பா ரூல்ஸ் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. The presiding officer of the court law is trained in the law and legal professor. அங்க யார் ஆஃபீஸரோ அவங்க என்ன செய்வாங்க? லா எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க. கோர்ட் must decide all questions objectively on the basis of evidence and materials on record. சரிங்களா? இதான் வந்து நார்மல் கோர்ட் ஜட்ஜ் என்ன செய்வாங்களோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க இது வித்தியாசமா இருக்கும். An administrative tribunal agency created by the statute invested with the judicial power. ஸ்டாட்யூட்னா லா மூலமா கொண்டு வந்தது. சரிங்களா? ட்ரிபியூனல்ங்கிறது என்னது? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், தீர்ப்பாயம், அதாவது எஜுகேட் பண்ணி வைப்பாங்க. அவங்க வந்து என்னது? ஜுடிஷியல் பவர் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தீர்ப்பு வழங்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கும். ட்ரிபியூனல்ஸ் ஆல்சோ நோன் அஸ் குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல்னா இப்போ அரவைக்கார்லாம் சொல்றோம்ல, பாதி ஒன்று பாதி இன்னொன்று. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியில பாதி ஜுடிஷியல் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்னது? பாதி ஜுடிஷியல் பாடி. அதுதான் குவாசி ஜுடிஷியல் சொல்றோம். சரிங்களா? Tribunals have the power to try cases of the special matter which are conferred on them by statutes. சரிங்களா? ஸ்டாட்யூட் ஒரு லா மூலியமா அவங்களுக்கு இது கவனிக்கணும். ஏன்னா இப்போ ட்ரிபியூனல்ஸ் இன்டர்ஸ்டேட் ட்ரிபியூனல் படிச்சோமா, வாட்டர் ட்ரிபியூனல் படிச்சோமா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆக்ட் மூலியமா இவங்க மேல கொடுக்கப்பட்ட இது சரிங்க பொறுப்பு. அந்த மாதிரி ஆக்ட் மூலியமா கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து இந்த ட்ரிபியூனல் எடுத்து பண்ணுவாங்க. சரிங்களா? Tenure and terms and conditions of services of the member of administrative tribunal are entirely in hands of executive. எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி கேட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரசிடென்ட், டிஎம் இவங்கள தான் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் cannot do so. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன செய்வாங்க? கோர்ட் ஆஃப் லா வந்து ஒரு லெஜிஸ்லேஷன், ஒரு சட்டம் வந்து செல்லுமா செல்லாதான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அந்த சட்டம் செல்லுமா செல்லாதுன்னு சொல்ல முடியாது இவங்களால. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இஸ் நாட் பவுண்ட் பை த ரூல்ஸ் அண்ட் பவுண்ட் பை த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அவங்க என்னது? சாதாரண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டவங்க இல்ல. இவங்க வந்து என்னது? நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கையான நீதிக்கு தான் கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. The president or a member of tribunal may not be trained as well in law. இவங்களுக்கு கண்டிப்பா லால வந்து ட்ரெயின் ஆயிருப்பாங்க. யாரு? ஜட்ஜஸ் எல்லாமே. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த லா மூலியமா ட்ரெயின் ஆகாதவங்களும் இருக்கலாம். He may be expert in the field of administration matters. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க இவங்க. சரிங்களா? Decision of administrative tribunal may be subjective rather than objective. சரிங்களா? சப்ஜெக்டிவ் அது மாறும். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் may decide questions by taking into account of departmental policies. அவங்க பாலிசிஸ் எல்லாம் வச்சு தான் வந்து அதை வந்து என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. இங்க வந்து எவிடன்ஸ் வச்சு, எவிடன்ஸ் இங்க பாலிசி வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? என்னன்னு இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து யார் ஃபாலோ பண்ணுவாங்க? கோர்ட் ஆஃப் லாவா இல்ல ட்ரிபியூனலா? அப்படின்னு சொன்னா ட்ரிபியூனல் தான். சரிங்களா? அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் பார்ட் 6 to
168 to 212. Organization of state legislature. No uniformity in state legislature. யூனிஃபார்மா இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். 6 ஸ்டேட் வித் பைகேமரலைசேஷன். பைகேமரல்னா மேலவை, மேலவை கீழவை. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாவை. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால 6 ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா? பைகேமரலிசம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க, விதான் சபா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விதான் பரிஷத் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 169 என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் கேன் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் கிரியேட் இட். அபாலிஷ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் பாசஸ் அ ரெசல்யூஷன் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி டு தி எஃபெக்ட். சரிங்களா? அந்த தமிழ்நாடு சட்டமன்றம் எங்களுக்கு மேலவே வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவர் தமிழ்நாடுக்கு என்ன கிடைக்கும்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? This act of the parliament not be deemed as an amendment of the constitution of purpose of article 368. இந்த ஆக்ட் வந்து சட்டத்தை மாற்றுவதற்கான ஆக்டா வந்து கருதப்பட மாட்டாது. ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்றாங்களா? அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு பண்ணுவாங்க? ஒரு ஆக்ட் வந்து மாத்துறதுக்கு தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணுவாங்க. ஆனா இது ஆக்ட மாத்துறதுக்காக இல்ல, வெறும் வந்து மேலவை கொண்டு வரதுக்காக மட்டும்தான். சரிங்களா? and is passed like an ordinary piece of legislation by simple majority. சரிங்களா? அது இல்லாம வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் அப்புறம் வந்து தாக்கல் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டியும் பாஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் டைரக்ட்லி எலெக்டட் ஆன் த பேஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். வயது மிகுந்தவங்க வந்து இது பண்ணலாம், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க. மேக்ஸிமம் 500, மினிமம் வந்து 60. சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா வந்து மினிமம் 30 இருப்பாங்க. மிசோரம் 40, நாகாலாந்து 46. சம் மெம்பர்ஸ் ஆஃப் சிக்கிம், நாகாலாந்து வந்து இன்டைரக்டா எலெக்ட் பண்ண விடுவாங்க. நோட் இன் ஆல் ஸ்டேட் அசம்பிளி நாட் ஆல் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் எக்ஸப்ஷன் சிக்கிம் அண்ட் நிகார். இங்க மட்டும் இன்டைரக்டா எலெக்ட் பண்ண விடப்படும். சரிங்களா? பாத்துங்க, இது வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியும் மேபி. சரிங்களா? ஸோ சிக்கிமும் நாகாலாந்து இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ நமக்கு வந்து நம்ம தான் டைரக்டா எலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். அங்க இல்ல அந்த மாதிரி. நாமினேட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எர்லியர் ஆங்கிலோ இந்தியன் குட் பி நாமினேட் பை த கவர்னர் டு த அசம்பிளி. சரிங்களா? ஆர்டிகல் 334 140 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இப்போ ஆங்கிலோ இந்தியன்ஸ் இல்ல. டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சி ஃபார் கண்டக்டிங் டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா? டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சினா இடத்த பிரிப்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூன்சி உங்களுக்கு ரிசர்வேஷன் அந்த மாதிரி பிரிப்பாங்க. Demarcation of the constituency ratio between population of each constituency and the number of seats allocated to it is same throughout the state. சரிங்களா? ஒவ்வொரு மக்கள் தொகையிலும் எவ்வளவு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? தொகுதி ஒதுக்கப்படும். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம் அது வந்து மாற்றப்படும். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இன் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் அசம்பிளி, டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன் டெரிட்டரியல் கான்ஸ்டிடியூன்சி. பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்டு டு டிட்டர்மைன் த அத்தாரிட்டி அண்ட் இட்ஸ் மேனர். சரிங்களா? பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பார்டர், தமிழ்நாடுனா இந்த பார்டருக்குள்ள இருக்கணும், கேரளானா இந்த பார்டருக்குள்ள இருக்கணும், தமிழ்நாடுக்குள்ள கோயம்புத்தூர்னா இப்படி, திருப்பூர்னா இப்படி, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி சீட்ஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி. ரிசர்வேஷன் ஆஃப் சீட் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் இன் அசம்பிளி ஆஃப் ஈச் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ரேஷியோ படி தான் இருக்கும். ஒரிஜினலி திஸ் ரிசர்வேஷன் ஃபார் 10 இயர். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னது 10 இயர் தான் வந்து என்ன செய்யறாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. 1/4 கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் ஃபார் another 10 years till 230 வரைக்கும் 2020 கொண்டு வந்து 2030 வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஒன்லி இன் லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி, நாட் இன் ராஜ்யசபா இல்ல. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இல்ல. ராஜ்யசபா ஸ்டேட் ரெண்டுத்துலயுமே என்ன செய்யல, எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் டேர்ம் 5 இயர் கேன் பி எக்ஸ்டெண்ட் பை பார்லிமெண்ட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் த ஆர்டிகல் 352. ஓகே, கவர்னர் கேன் டிசால்வ் எனி டைம். சரிங்களா? எப்போ டிசால்வ் பண்ணுவாங்க? அப்புறம் மெஜாரிட்டி இல்லைன்னா ரெண்டும் வெவ்வேறு. நோ கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், அது வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா அவங்களோட எம்பி கம்மியா இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கவுன்சில் கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/3 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி. அசம்பிளியோட 1/3 இருக்கணும். சரிங்களா? மினிமம் ஸ்ட்ரென்த் 40. மெம்பர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். மேலவை. சரிங்களா? இது மேலவை பத்தி சொல்லுது. The constitution has fixed a maximum and minimum limit, but actual strength is fixed by the parliament. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம்லாம் செட் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன். இருந்தாலுமே வந்து ஆக்சுவல் வந்து எவ்வளவு பேர் இருக்கணும் பார்லிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேனர் ஆஃப் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5/6 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். 6ல வந்து 5 பேர், 5 பகுதி இன்டைரக்ட்லா எலெக்ட் பண்ணப்படுது. 1/3 வந்து யாருக்கு கொடுக்கணும்? முனிசிபாலிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு, அங்க இருக்கிற லோக்கல் பாடிஸ் கொடுக்கணும். 1/3 வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 1/12 வந்து கிராஜுவேட் 3 இயர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் ரிசைடிங் இந்த ஸ்டேட், நம்மளுக்கெல்லாம் அது தரணும். 1/2 டீச்சர்ஸ் தரணும். 3 இயர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் இன் ஸ்டேட் நாட் லோவர் ஸ்டாண்டர்ட் தேன் செகண்டரி ஸ்கூலுக்கு கீழே இல்லாம மேல இருக்கவங்க. 1/6 வந்து நாமினேட் பை த கவர்னர் ஹேவிங் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், கோஆபரேட்டிவ் மூமெண்ட்ஸ், லிட்டரேச்சர், ஆர்ட், கல்ச்சர் அண்ட் சயின்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யலாம்? கிளாஸ்னு வச்சுக்கலாம். கிளாஸ்னு அது கோஆபரேட்டிவ்,
லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல், சயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து யாரு கவர்னர் வந்து நாமினேட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? The members other than nominate members are elected according with the system of proportional representation by means of single transfer vote. சரிங்களா? அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த டிரான்ஸ்ஃபர் முறையில எடுப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூங் சேம்பர் பெர்மனன்ட் பாடி தான். ஸோ இன்னொன்னு பெர்மனன்ட் பாடி எது? ராஜ்யசபா. சரிங்களா? 1/3 மெம்பர் ஆஃப் ரிட்டைனிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரி செகண்ட் இயர். அங்க அங்க எத்தனை? எவ்ரி செகண்ட் இயர் 1/3 அங்கேயும். ரிட்டைனிங் மெம்பர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் ரீநோமினேஷன் ஆஃப் த கவர்னர். அங்கேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பிஃபோர் த பர்சன் அத்தாரைஸ்ட் பை த எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கு முன்னாடி தான் இவங்க என்ன செய்யணும்? உறுதிமொழி எடுத்துக்கணும். ஏஜ் வந்து நாட் லெஸ் தன் 30 இயர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளிக்கு 25 வருஷம். சரிங்களா? மஸ்ட் பி போசஸ் அதர் குவாலிஃபிகேஷன் பிரெஸ்கிரைப் பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து அவரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் அக்கார்டிங் டு RPA Act 1951 பை பார்லிமெண்ட். சரிங்களா? இதுதான் பார்லிமெண்ட். இது வந்து கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது பார்லிமெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. டு பி எலெக்டட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஹி மஸ்ட் அன் எலெக்டர் ஃபார் த அசம்பிளி ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி தி ஸ்டேட். சரிங்களா? எலெக்டரா இருக்கணும். டு பி நாமினேட் பை த கவர்னர் மஸ்ட் பி ரெசிடென்ட் அட் த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட ரெசிடென்டா இருக்கணும். சரிங்களா? டு பி எலெக்டட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் தேவையா? மெம்பர் ஆஃப் லோக்சபா தேவையில்லை. அப்ப இதுக்கு தேவைப்படுறாங்க. The elected legislative assembly must be an elector for the assembly of constitution of in that state. He must be a member of SC/ST if he want to contest the seat reserved for them. However, SC/ST member can contest seat not reserved for them. SC/ST வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இதை மட்டும் போட்டி பண்ண அவசியம் இல்லை. மற்றதுக்கும் போட்டி போட்டுக்கலாம். Disqualification. According to the constitution அப்படின்னா if he hold office of profit. சரிங்களா? நாட் டிஃபைன் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு எனி லா. இது வந்து சும்மா உங்களுக்கு இருக்கிறது தான். அண்டர் யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட் கீழே அன்சவுண்ட் மைண்ட் சோ டிக்ளேர் பை த கோர்ட்டா இருக்கும். அன்சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் அப்படின்னா அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் என்னது? அதிகப்படான கடன். சரிங்களா? தீர்க்க முடியாத கடன். ஆமா. சரிங்களா? நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வாலண்டரி அக்கார்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் த அதர் கண்ட்ரி. சரிங்களா? இப்படி இருந்தாலும் தூக்கிடுவாங்க. இப்ப டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் த எனி லா மேட் பை த பார்லிமெண்ட். சரிங்களா? Not governor decision is a final on above disqualification and governor should obtain the opinion of ECI. சரிங்களா? இது கவர்னர் டிசிஷன் தான். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு யாரு? அது பிரசிடென்ட். 10th ஷெட்யூல் கீழே தான் வந்து ஸ்பீக்கர். 10th ஷெட்யூல் வந்து டிஃபெக்ஷன் லால தான் ஸ்பீக்கர் டிசைட் பண்றதா ஃபைனல். மிச்சதுக்கெல்லாம் வந்து யாரு டிசைட் பண்ணணும்? பிரசிடென்ட் எலெக்ஷனோட கமிஷனோட அட்வைஸோட இருக்கணும். இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே கவர்னரோட அட்வைஸ் படி இவங்க இது பண்ணணும். ஓகேவா? குழப்பிக்க கூடாது. Disqualification on the count of defection. சரிங்களா? Disqualification under the provision of 10th schedule of the constitution. Disqualification under 10th schedule decided by the chairman of the legislative council and speaker of legislative assembly. சரிங்களா? இங்க cohito colon and this is Zachulo case. SC said decision of chairman speaker is subject to judicial review பண்ணிட்டாங்க. Oath or affirmation. சரிங்களா? உறுதிமொழி எடுக்கிறது. Before taking any seat in any house, member has to make subscribe an oath or affirmation before the governor some appoint by him of the purpose. சரிங்களா? இவங்க என்ன செய்யணும்? கவர்னர் கிட்டயோ இல்ல கவர்னர் அப்பாயின்மெண்ட் கிட்டயோ நீங்க என்ன செய்யணும்? உறுதிமொழி எடுத்துக்கணும். Without taking out, he cannot vote and participate for sitting of the house and no privileges immunity available. vote பண்ணாம அங்க உள்ளே போக முடியாது உங்களால. Vacation of seat, double membership. Cannot be a member of both house of the same time. மேலவையும் கீழவையும் ஒரே டைம்ல நீங்க என்ன செய்ய முடியாது? உறுப்பினராக இருக்க முடியாது. One seat becomes vacant as per the law made by the state legislature. ஏதாச்சும் ஒண்ணு வந்து போயிடும். Disqualification as per constitution or RPA Act 1951 or 10th schedule. இந்த மூணு விஷயத்தை வந்து நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். Resignation பார்த்தீங்கன்னா resign letter to chairman of the council or speaker of assembly as per the case. Absence பார்த்தீங்கன்னா if he absent for 60 days without permission or permission இல்லாம 60 days leave போட்டாரு அப்படின்னா அவர் தூக்கிடுவாங்க. Other cases பார்த்தீங்கன்னா election declared void by the court, expelled by the house, elected as a president or VP, appointed as a government. அப்படிலாம் உங்களோட பதவி போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா presiding officer ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் presiding officer. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்மன் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சேர்மன், டெபுட்டி சேர்மன், பேனல் ஆஃப் வைஸ் சேர்மன். ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் அசம்பிளி பார்த்தீங்கன்னா எலெக்டட் பை த அசம்பிளி ஃப்ரம் அமௌங் த மெம்பர். அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டூரிங் ஹிஸ் லைஃப் ஆஃப் அசம்பிளி. அசம்பிளி எப்படிலாம் இருக்குமோ அது வரைக்கும் இவங்க இருப்பாங்க. எலெக்ஷன் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் டேக் பிளேஸ் ஆஃப்டர் த எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இவங்க இருப்பாங்க. எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் எப்படி நடக்கும்?
ஃபர்ஸ்ட் இது முடிச்சோடனே அவங்களுக்கு முடிச்சோடனே ப்ரோடம் ஸ்பீக்கரை இது பண்ணிட்டு ப்ரோடம் ஸ்பீக்கர் மூலியமா என்ன செய்யப்படும், டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படும். சரிங்களா? ஹி வெக்கேட் ஹிஸ் ஆஃபீஸ் ஏர்லியர் இன் 3 கேசஸ். 3 விஷயத்தினால ஏர்லியராகவே வெக்கேட் பண்ணலாம். அப்ளிகபிள் டு த போர்ட். சரிங்களா? இஃப் ஹி சீசஸ் டு மெம்பர் ஆஃப் அசம்பிளி, ஸ்பீக்கர் ரிசைன் பை ரைட்டிங் டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட removed by the resolution passed by majority of all then member of the assembly. Such a resolution can be removed only after 14 day advance. அப்படின்னா 14 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ண முடியும். பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட பவர் பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் ஆர்டர் அண்ட் டெக்கோரம் ஆஃப் அசம்பிளி, ஃபைனல் இன்டர்பிரட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், கண்டக்ட் ஆஃப் பிசினஸ், legislative present within assembly, adjourns the assembly or suspend the meeting the absence of the quorum, does not vote in first instance. இவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்து ஓட் பண்ண மாட்டாங்க, டை ஆனா மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? அட்ஜர்ன் அது ஒத்திவைப்பு. சரிங்களா? அலோ சீக்ரெட் சிட்டிங் இன் த ஹவுஸ் ரெக்வஸ்ட் ஆஃப் லீடர் ஹவுஸ். சரிங்களா? சீக்ரெட் சிட்டிங் வந்து இது பண்ணுவாங்க. வெதர் a bill is money bill or not decide by the speaker and his decision is final. மணி பில்லா இல்லையாங்கிறது இவர் தான் முடிவு பண்ணும். டிசைட் டிஸ்குவாலிஃபிகேஷன் 10th schedule இருந்து இவர் தான் இது பண்ணும். அப்பாயிண்ட் சேர்மன் ஆஃப் ஆல் கமிட்டி மெம்பர்ஸ் அசம்பிளி, ஹி ஹிம்செல்ஃப் த சேர்மன் ஆஃப் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து இதை ஆளா இருப்பாரு. டெபுட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் டியூட்டி ஆஃப் ஸ்பீக்கர் when he is vacant or speaker is absent from the sitting. பேனல் ஆஃப் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நாமினேட் ஃப்ரம் அமௌங் த மெம்பர் தான் பேனல் ஆஃப் சேர்மனா டிசைட் பண்ணுவாங்க. எனி ஒன் தம் கேன் ப்ரொசீட் ஓவர் அசம்பிளி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ஆர் டெபியூட் ஸ்பீக்கர் ஹி ஹேஸ் த சேம் பவர் ஸ்பீக்கர். நீங்க இது பார்த்தாலுமே வந்து திடீர்னு வந்து ராஜாலாம் உட்காந்துருப்பாங்க, ராசாவெல்லாம் வந்து அந்த சேர்ல உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்தவங்க சொல்றதெல்லாம். அந்த மாதிரி இதுதான் பண்ணுவாங்க, ஒருத்தரே உட்காரணும்னு அவசியம் இல்லை. மெம்பர் ஆஃப் பேனல் cannot preside over the sitting of both seat of speaker deputy speaker are vacant. In that case house must elect a speaker or deputy speaker. ரெண்டு பேருமே இதாச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மூணாவது ஆளா உட்கார வைக்க முடியாது, அதுக்கு போல நீங்க எலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா, எதிர்கட்சினா மொத்தமா காங்கிரஸ் தான் வந்து உங்களுக்கு எதிர்கட்சியா இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப சீட்டு கம்மியா இருந்துச்சுல்ல. எதிர்கட்சிக்குன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, அதான் உங்களுக்கு எதிர்கட்சிக்குன்னா தனியா ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் அது வந்து இன்ஃபார்மலா தான். சரிங்களா? salaries and allowance of speaker and deputy speaker at the assembly are fixed by state legislature தான் அவங்களோட எல்லாமே. they are charged on the consolidated fund of India state and thus not subject to the annual vote of the state legislature. அவங்களோட பென்ஷன் மட்டும் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மற்றது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சரிங்களா? chairman deputy chairman of the council elected by both council from amongst the member, he vacate office earlier in 3 cases. அதேதான். if he is ceased to member of council இல்ல அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா ரிமூவ் பை ரெசல்யூஷன் 14 days முன்னாடி. ஆல் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஆர் சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஸ்பீக்கர் ஹேஸ் ஒன் ஸ்பெஷல் பவர் ரிகார்டிங் மணி பில் விச் சேர்மன் டஸ் நாட் பொசஸ். ஸ்பீக்கருக்கு மட்டும் தான் மணி பில்லோட பவர் இருக்கு. சரிங்களா? சேர்மனுக்கு மணி பில்லோட இல்லை. சரிங்களா? பில் வந்து மணி பில்லா இல்லையாங்கிறது. சரிங்களா? மணி பில்னா உங்களுக்கு டாக்ஸேஷனு இந்த மாதிரி விஷயங்கள், மணி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2 தெரியும்ல. மணி பில் இல்லாத விஷயம்லாம் ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது டெபுட்டி சேர்மன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் ஆஃப் சேர்மன் when he is vacant or chairman is absent from sitting. சரிங்களா? சேர்மன் இல்லாத டைம்ல வந்து டெபுட்டி சேர்மன் இது பண்ணுவாங்க. பேனல் ஆஃப் வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா சேர்மன் நாமினேட்ஸ் ஃப்ரம் அமௌங் த மெம்பர்ஸ் ஆஃப் த பேனல் ஆஃப் வைஸ் சேர்மன். அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுப்பாங்க. எனி ஒன் தம் கேன் preside over the council. இதான் அப்ளை சொன்னதுதான். மெம்பர் ஆஃப் பேனல் cannot preside over sitting of both seats of chairman. The salaries and allowance of chairperson and deputy chairperson of council are fixed by the state legislature. சரிங்களா? இதேதான், நோ சப்ஜெக்ட் அண்ட் ரூல். அதேதான் உங்களுக்கு ஸ்டேட் லெஜர் சம்மானிங் பண்ணலாம். கவர்னர் சம்மன் டைம் டு டைம். மேக்ஸிமம் கேப் ஆஃப் 2 செஷன் வந்து நாட் மோர் than 6 months. அட்ஜார்மெண்ட். சரிங்களா? அட்ஜார்மெண்ட் என்னது, உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒத்திவைப்பு. அட்ஜார்மெண்ட் சிண்டைனா இன்டெஃபினட்டா ஒத்தி வைக்கிறது. பவர் டு அட்ஜர்ன் அண்ட் அட்ஜார்மெண்ட் சிண்டை லைவ் வித் த பிரசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? ப்ரோகேஷனா வந்து கூப்பிட்டு வருது. ஆஃப்டர் அட்ஜர்மெண்ட் சிண்டை கவர்னர் இஷ்யூஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ப்ரோகேஷன். சிண்டைக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டு விடுவாங்க. சரிங்களா? வந்து கூடுங்கன்னு சொல்லிட்டு. திஸ் மீன்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் கரண்ட் செஷன். டிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் எண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹவுஸ். லைஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஹவுஸோட இது முடிச்சிடும். பில் லேப்சிங் ஆஃப் பில் அண்ட் டிசொல்யூஷன்ல வந்து எந்தெந்த பில் வந்து இதாக லேப்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பில் பெண்டிங் இன் அசம்பிளி லேப்ஸ். சரிங்களா? அசம்பிளி இருக்க பில் வந்து லேப்ஸ் ஆயிடும். வெதர் ஆர்டினேட்டிங் அசம்பிளி ஒரு டிரான்ஸ்மிட் டு த கவுன்சில். பில் பாஸ் பை த அசம்பிளி புட் பெண்டிங் இன் கவுன்சில் லேப்ஸ். சரிங்களா? அசம்பிளியில பாஸ் ஆனது பெண்டிங் இருந்துச்சு
கவுன்சில் ஆஃப் பென்ஸ் லேப்ஸ்ல வந்து கவுன்சில்ல வந்து பெண்டிங் அன்சப்ஷன் லேப்ஸ் ஆயிரும். டஸ் நாட் லேப்ஸ்னா பாருங்க, பில் பெண்டிங் இன் கவுன்சில் பட் நாட் பாஸ்டு பை த அசம்பிளி டஸ் நாட் லேப்ஸ். Bill passed by the assembly or both houses put pending assent to the governor president does not lapse. இது மட்டும் பாத்துங்க. Bill returned to the president for a consideration of house does not lapse. அது ரெண்டுமே ஒண்ணுதான். அங்கேயும் படிச்சிருப்பேன் இதே தான். சரிங்களா? கோரம் பாத்தீங்கன்னா 10 members இல்ல 1/10 of total members or the house இருந்தா தான் மட்டும் தான் இது மட்டும் முடியும். If no quorum, presiding officer either adjourn or suspend the meeting until there is a quorum வரைக்கும் தள்ளியிருக்கப்படும். Voting in houses பாத்தீங்கன்னா simple majority for all matters. ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்காக? ரெசல்யூஷன் ஃபார் கிரியேஷன் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் சேர்மனுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவை. ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் டஸ் நாட் vote in persistence. காஸ்டிங் ஓட்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்படியே லாங்குவேஜ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எல்லாம் ஹிந்தியோ இங்கிலீஷ் தான் இருக்கணும். presiding officer can permit member to address house in the mother tongue வந்து இது பண்ணலாம். State legislature authorities decide to whether the continue or discontinue English as a floor language after completion of 50 years from the commencement of the constitution. இப்பதான் வந்து பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்ல 15 வருஷம் 1950ல இருந்து 15 வருஷம் 1965 வந்துச்சா, அப்பதான் முடிவு செய்யப்படுது. அப்போ ஹிந்தியே பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணப்பட்டுச்சு. அப்பதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். சரிங்களா? இந்த பேஸ் பண்ணி தான். அது இல்லாம வந்து மாநிலங்களையும் வந்து கொண்டு வந்தாங்க. Right of ministers advocate general. Every ministers advocate general have right to speak either house of the country without being entitled vote. சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் அவங்கலாம் வந்து என்ன செய்யலாம்? எல்லாமே வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே 2 அவையிலும் எங்க வேணா போய்க்கலாம். ஆனா அந்த அவையில மட்டும் தான் ஓட்டு பண்ண முடியும். ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படி சொன்னா. ஓகே. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இங்கதான் பில் இன் ஆர்டினரி ஹவுஸ். ஸோ பில்ல வந்து எதர் ஹவுஸ்லயும் பை பிரைவேட் மெம்பராகவும் இது பண்ணலாம். மினிஸ்டர் ஒரு பிரைவேட் மெம்பர். தி பில் பாஸ் த்ரூ த ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங். அதே தான் அங்க சொன்னதே தான். அங்க சொல்லியிருப்பேன்ல ராஜ்யசபா லோக்சபா அதே தான் இங்க. பாத்துக்கிறீங்களா? ஸோ கவர்னருக்கு என்னது 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று கிவ் இன் அசன்ட் டு பில், வித்ஹோல்ட் அசன்ட், ரிட்டர்ன் த பில் ஆஃப் ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஹவுஸ், ரிசர்வ் த பில் ஃபார் கன்சிடரேஷன். இதெல்லாம் வந்து நம்ம எங்க படிச்சோம்? கவர்னரோட படிச்சோமா? அதுல இருக்கிறது தான். அது திரும்பி திரும்பி வராது தான் உங்களுக்கு. அசன்ட் டு பிரசிடென்ட். பிரசிடென்ட் ஹேவ் 3 ஆல்டர்னேட்டிவ். கிவ் அசன்ட் டு பில், வித்அவுட் அசன்ட், ரிட்டர்ன் டு பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். இங்க வந்து அப்படின்னா இவர் திருப்பி வந்து இவருக்கு சைன் பண்ண அவசியம் இல்லை. சொன்னா ஆனா அங்க கண்டிப்பா சைன் போட்டாகணும். லோக்சபா ராஜ்யசபா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சைன் போட்டாகணும். இங்க இவர் திருப்பி அனுப்புனா சைன் போடணும்னு அவசியம் இல்லை. மணி பில் சரிங்களா? cannot be introduced in council. இதுவும் அங்கே சொன்னது உங்களுக்கு. மணி பில்லை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா? மணி பில், பினான்சியல் பில் அதே தான் இங்கேயும். பாருங்க ஈக்குவல் வித் அசம்பிளி. எதெல்லாம் வந்து ஈக்குவல் பவரா இருக்கு அசம்பிளிக்கு? இது வந்து கம்பேர் பண்ணாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அசம்பிளியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கம்பேர் பண்றாங்க. இன்ட்ரடக்ஷன் பேசேஜ் ஆஃப் ஆர்டினரி பில் எல்லாமே ஒண்ணுதான். அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்ஸும் ஒண்ணுதான். செலக்ஷன் ஆஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் சிஎமும் ஒண்ணுதான். கன்சிடரேஷன் ரிப்போர்ட் ஆஃப் கன்ஸ்டியூஷனல் பாடிஸும் ஒண்ணுதான். அன்இக்குவல் பார்த்தீங்கன்னா மணி பில் வந்து ஒன்லி வந்து அசம்பிளியில் தான், கவுன்சிலில் வர முடியாது. இந்த ஃபைனல் பவர் டு டிசைட் வெதர் மணி பில் வந்து ஸ்பீக்கருக்கு தான், இவருக்கு இல்லை, சேர்மனுக்கு இல்லை. Council can delay the bill for maximum 4 months, 3+1. Council can only discuss the budget, cannot vote on demands. Council cannot remove Council of Ministers by passing non-confidence motion. If ordinary bill originates in council, reject by assembly, then bills end there. ரிஜெக்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னா அங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா லோக்சபால அந்த மாதிரி முடியாது. புரிஞ்சுங்களா? The council of does not participate in the election of the president, representative of state in ராஜ்யசபா. சரிங்களா? Council does not have effective say in the ratification of constitutional amendment. வந்து அவங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கவுன்சில் டிபெண்ட்ஸ் ஆன் வில் ஆஃப் அசம்பிளி. அசம்பிளி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா தூக்கிடலாம். அப்படிதான் தமிழ்நாட்டோட கவுன்சில தூக்கிட்டாங்க. ப்ரிவிலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரிவிலேஜஸ், ஸ்பெஷல் ரைட், இம்யூனிட்டி எல்லாமே ஒண்ணுதான். கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் ப்ரொசீடிங் இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எம்பி எம்எல்ஏஸோட ப்ரிவிலேஜஸ் என்ன சொன்னா என்ன? எம்பி எம்எல்ஏஸோட ப்ரிவிலேஜஸ் என்ன? அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? எம்பி எம்எல்ஏஸ் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணா அவங்களை நம்ம வந்து அக்யூஸ் பண்ண முடியாது. அங்க என்ன நடக்குதோ அது உண்மையா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவங்க கொலையே பண்ணாலுமே வந்து உள்ள இருந்தாங்க, செஷன்ல இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அக்யூஸ் பண்ண முடியாது. இதை கூப்பிட சொன்னாங்களோ
நீதிபதி கூப்பிட்டாங்களும் போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்புறம் என்ன இருக்கு அவங்களுக்கு? அவங்க வந்து சிவில் கேஸ்ல வந்து முன்னாடியே வந்து அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். கிரிமினல் கேஸுக்கு அவசியம் இல்ல. அங்க இருக்காங்க செஷன்ல இருக்கும்போது. சரிங்களா? அப்புறம் பிரீச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்கு. சரிங்களா? அங்க என்ன நடக்குதோ உண்மைய வெளிய சொன்னா அவங்க மேல எதுவும் பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவல் பிரிவிலேஜ் மெம்பர் கேனாட் பி அரஸ்டட் டியூரிங் இதான் சொன்னது தான் இது. அப்படி. எவிடன்ஸ் தே கேன் ரெஃப்யூஸ் டு கிவ் எவிடன்ஸ் ஆர் அப்பியர் விட்னஸ் த கேஸ் பெண்டிங் கோர்ட் வென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷன்ல இருக்கும்போது. பிரேக் எடுத்துக்கிறீங்களா? 3:10க்கு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட். சரிங்களா? சோ இது முக்கியமான சாப்டர். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? ஓகே. சோ லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட், பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. சரிங்களா? ஸோ கன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் என்னது? 73rd, 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. 1992. லோக்கல் கவர்ன்மென்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்டர் 7th ஷெட்யூல். 7த்ல ஸ்டேட்ல இருக்கு. எது? லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட். ஆர்டிகல் 40 டிபிஎஸ்பி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத். ஸ்டேட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனா எண்டோ வித் தம் சச் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி அஸ் மே நெசசரி டு எனேபிள் தம் ஃபங்க்ஷன் அஸ் அ யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்ன்மெண்ட். ஒவ்வொரு பஞ்சாயத்துலையுமே வந்து பவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க தனிப்பட்ட மாதிரி இயங்குற மாதிரி நீ கொடுக்கணும். அப்பனா ஃபினான்ஷியல் பவர் எல்லாமே தரணும். சரிங்களா? ராஜஸ்தான் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்து ராஜ். இது முக்கியம். சரிங்களா? எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது. The scheme was introduced inaugurated by the Prime Minister Jawaharlal Nehru on October 2, 1952. அக்டோபர் 2ங்கிறது காந்தி காந்தியோட பிறந்த நாள். அப்புறம் இறந்த நாள். சரிங்களா? இன் நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட். நாகூர் டிஸ்ட்ரிக்ட். சப்ஜெக்ட் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இஸ் டீல்ட் வித். அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் யாரு பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னா இந்தியாவில் மட்டும் தான் வந்து 3 டயர் கவர்மெண்ட் இருக்கு. சரிங்களா? மிச்ச வேர்ல்டு எல்லாமே 2 டயர் தான். சரிங்களா? ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1957 பால்வர் ராய் மெஹ்தா கமிட்டி டு எக்ஸாமின் ஒர்க்கிங் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ். இவங்க தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 3 டயர் கவர்மெண்ட் கொண்டு வாங்க, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷுட் பி சேர்மன் ஆஃப் ஜில்லா பரிஷத்தோட சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1977 அசோக் மெஹ்தா கமிட்டி கமிட்டி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வருது. 2 டயர் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வாங்க. எக்ஸிகூட்டிவ் பாடி வந்து ஜில்லா பரிஷத்து. ரெக்கமெண்டட் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி கொடுங்க இதுக்கு. ரெக்கமெண்ட் நியாய பஞ்சாயத்து கொண்டு வாங்க. பிளானிங் டெவலப்மெண்ட் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வாங்க. டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் ஷால் பி ட்ரான்ஸ்ஃபர் டு சிஇ ஆஃப் ஜில்லா பரிஷத் கொண்டு வாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரெகுலேட்டர் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஸ்டேட் இந்த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். ரிசர்வேஷன் ஃபார் சீட்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் அந்த பேசிஸ் ஆஃப் தேர் பாப்புலேஷன் வந்து பஞ்சாயத்து ராஜ்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ரெகக்னைசேஷன் should be accorded to பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் will ensure the sanctity and stature of occurrence of constitution. இந்த கன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டுமே சொல்லியிருப்பாரு. அது தாந்திவேலா கமிட்டி பிளாக் லெவல் பிளானிங். ஹனுமந்த் ராவ் கமிட்டி ஆன் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங். GVK ராவ் கமிட்டி ஜில்லா பரிஷத் பைவட்டல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிக்ட் லோவர் லெவல் should be assigned to பிளானிங் டெவலப்மெண்ட் வரை கொண்டு வரணும். போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்எம் சிக்மி 3 டயர் கவர்மெண்ட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஜில்லா பரிஷத் இன்டெகிரேட்டட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கொண்டு வந்திருக்காங்க. டெவலப் ஆஃபீஸர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ் PRI கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நியூ சாப்டர் ஆஃப் இந்த கன்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவலும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் இல்லை அப்படின்னு சொன்னா பியூரோக்ராட்ஸ் வித்வுட் டெவல்ஸ் ஃப்ரம் பஞ்சாயத்து ராஜ் இல்லைனா கிராஸ் வித்வுட் ரூட் மாதிரி இருக்கும். அடுத்து தங்லாங் கமிட்டி 3 டயர் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் பாருங்க. ரிசர்வேஷன் ஆஃப் உமன் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் டென்யூர் ஆஃப் 5 years சொல்லியிருக்காங்க. கார்கில் கமிட்டி 3 டயர் கொண்டு வந்து சொன்னா பஞ்சாயத்து கமிட்டி ரெக்கமெண்ட் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஆல் 3 டயர்ஸ்க்கும் ஃபிக்ஸ்ட் 5 years டைம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஸோ ஒவ்வொரு கமிட்டி என்னெல்லாம் சொல்லுது? ஸோ பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டியை வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க, கானாலஜிக்கல் ஆர்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தான் முனிசிபல் கார்பரேஷன். அது 1726 முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் பாம்பே அண்ட் கல்கட்டா. 1970 லார்ட் மேயோ ரெசல்யூஷன் ஃபினான்சியல் டிசென்ட்ரலைசேஷன். ஃபினான்சியல் டிசென்ட்ரலைசேஷன்னா டீசென்ட்ரலைசேஷன்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைசேஷனா எல்லா பொருளும் ஒருத்தங்கிட்ட இருக்கிறது.
டீசென்ட்ரலைசேஷனா வந்து பவர் வந்து ஒருத்தன்ட்டு இல்லாம எல்லாத்தையும் வருது. ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷனா ஃபினான்ஸ் வந்து எல்லாத்துட்டையும் வருது கீழ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தரணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இல்லாம ஒரு பஞ்சாயத்து பாடிக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஃபண்ட் தரணும். லா ட்ரிப்பன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் சொல்லுவாங்க. 1907 ராயல் கமிஷன் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் பிகம் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டா மாறப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அது பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த 10 வீடியோ பார்த்து முடிங்க. கண்டிப்பா 2 கொஸ்டின் அதுல வந்து இருக்கு. ஆக்ட்ல இருந்து கவுன்சில் ஆஃப் ஆக்ட், எந்த ஆக்ட், இந்த ஆக்ட், என்ன செஞ்சாங்க அந்த ஆக்ட்ல முக்கியமான விஷயம்லாம் பார்த்துக்கங்க. 1924 கண்டோன்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் லோக்கல் கவர்மெண்ட் பிகம் ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட் மாற்றப்பட்டுச்சு. பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ரூரல் ஆஃபீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஷெட்யூல் 11 29 ஃபங்க்ஷன் இருக்கு. பார்ட் 9 வந்து பார்ட் 243 இருந்து 43 ஓ வரைக்கும். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 243 ஜி வந்து அத்தாரிட்டி, ஹெச் வந்து ரெப்ரசன்டேஷன், ஐ வந்து ஃபினான்ஸ் கமிஷன். கிராமசபா வந்து சிம்பிள் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி. ஆல் ஓட்டர்ஸ் இந்த வில்லேஜ் ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ். சரிங்களா? வில்லேஜ் இருக்க எல்லா ஓட்டர்ஸும் கிராம சபாவோட மெம்பர். ஃபங்க்ஷன் ஆர் டிட்டர்மைன்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் பீங் யூனிஃபார்மிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் த்ரூ த கண்ட்ரி. வில்லேஜ் இன்டர்மீடியட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து இருக்கும். ஸ்டேட் ஹேவிங் பாப்புலேஷன் நாட் லெஸ் தேன் 20 லேக் மே நாட் கன்சிடர் பஞ்சாயத்து அட் இன்டர்மீடியட் லெவல். 20 லட்சத்துக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்டர்மீடியேட்டா வந்து தேவையில்லை. ஆல் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் ஆல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன் தான் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. ஞாபகம் வச்சுங்க. சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சச் மேனர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பிரெஸ்கிரைப். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் 3 லெவலையும் சீட்ஸ் ரிசர்வ் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. உமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் நாட் அப்ளிகபிள் டு அருணாச்சல் பிரதேஷ் மட்டும், ஷெட்யூல் எஸ்சிக்கு இல்ல. 5 years, Panchayat Raj reconsidered after premature dissolution does not enjoy full period after 5 years, but remains office only period. 5 வருஷம் அப்படின்னா 3 வருஷம் கழிது அப்படின்னா 2 வருஷம் தான் இவங்க இருப்பாங்க. மத்த மாதிரி வந்து ஃபுல்லா 5 வருஷம் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா a person disqualified to be a member under any law for the time being in force of election under any law of state legislature. No person shall be disqualified on the ground that he is less than 25 years. சரிங்களா? ஆஃப் ஏஜ் இஃப் ஹி வாஸ் அட்டைன்ட் ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ். அது கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இது தேர்தல் நடத்துவாங்க. சரிங்களா? கண்டக்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இல்லை, சென்ட்ரலோடது இல்லை. கண்டிஷன் டென்யூர் ஆஃபீஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஷால் ஆல்சோ பி டிட்டர்மைன் கவர்னர் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். வித் ரெகார்ட் டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் மே நாட் பி வேரிட் டு டிஸ்அட்வைஸ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். மாறாது. பவர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபினான்சஸ் டிட்டர்மைன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? 29 மேட்டர்ஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பஞ்சாயத்து 11 ஷெட்யூல் இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படும். ஃபினான்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். லெவி டேக்ஸ் இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ரெவன்யூ அசைன் பண்ணிக்கலாம். கேரண்டி நைட் வந்து ஸ்டேட் தரும். இதெல்லாம் பண்ணும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. கவர்னர் கன்சிடர் 5 years ஒன். இது வந்து யாருக்கு உங்களோடது அது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிரசிடென்ட். இது வந்து கவர்னர் ஸ்டேட்டோடது. சரிங்களா? கம்போசிஷன் குவாலிஃபிகேஷன் படி டிட்டர்மைன் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் கேன் பி ரெக்கமெண்ட் டு மெஷர் டு ஆர்குமெண்ட் கான்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் சப்ளிமெண்ட் ரிசோர்ஸ் இதுல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதர் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எலெக்ஷன் பெட்டிஷன், அப்ளிகேஷன் ஆஃப் யூட்டிஸ், சர்டன் ஏரியாஸ் ஆஃப் எக்ஸாம்டட், இதெல்லாம் நாகாலாந்து இதெல்லாம் எக்ஸாம்டட். பெசா ஆக்ட் பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் வரும் உங்களுக்கு. பார்ட் 9 ஆஃப் த ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் டு தி 5th ஷெட்யூல் ஏரியா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் சர்டன் ஷெட்யூல் ஏரியாவுக்கு மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இங்க செல்ஃப் ரூல் இருக்கும். அடுத்து முனிசிபாலிட்டி. இங்க அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் ஷெட்யூல் 12 வச்சிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 243 W2 243 X வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க என்னெல்லாம் இருப்பாங்க? ஃபினான்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங், மெட்ரோபாலிட்டின் எல்லாம் பாத்தீங்க. 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி இருப்பாங்க. நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷன். வார்டு கமிட்டி வந்து பாப்புலேஷன் மோர் தென் 3 lakhs தான் வார்டு. ரிமைனிங் எல்லாமே வந்து பஞ்சாயத்து. எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி ஹேவ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இட் டிசைட் பை ஸ்டேட் எலெக்ஷன் நாமினேட்டட் படி. சீட் ஆர் ரிசர்வ் வந்து SC ST இருக்கு. உமனுக்கு 1/3 இருக்கு. மேனர் ஆஃப் ரிசர்வேஷன் சேர்பர்சன் OBC ஆர் டிட்டர்மைன் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். OBCக்கும் இடம் கொடுக்கப்படும். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 12 ஷெட்யூல் 18 ஃபங்க்ஷன் ஆஃப் தட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முனிசிபாலிட்டி இது பண்ணுவாங்க. அதர் ஃபங்க்ஷன் வந்து பஞ்சாயத்து மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்கும். பிக் சிட்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. முனிசிபாலிட்டிஸ் இருக்கும். டவுன்ஸ், ஸ்மாலர் சிட்டிஸ் எல்லாமே. நோட்டிஃபைட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெவலப் ஆகிட்டு இருப்பாங்களே அந்த டவுன்ஸ். டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொன்னா முனிசிபல் அத்தாரிட்டி ஹூ லிமிட் த ஃபங்க்ஷன் கிரியேட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தனியாக உருவாக்குவாங்க. கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்டோட தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கும். ப்ரொவிஷன் கண்டோன்மெண்ட் ஆக்ட் 2006 லெஜிஸ்லேஷன் கேரியட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டோன்மெண்ட் ஏரியா ஒர்க்ஸ் வந்து டிஃபென்ஸ் இருப்பாங்க. கண்டோன்மெண்ட் யாரு மிலிட்ரி பீப்புள்ஸ்லாம் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. டவுன்ஷிப்னா என்னது பார்த்துங்க. போர்ட் ட்ரஸ்ட். டவுன்ஷிப்னா லார்ஜ் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இது பண்ணுவாங்க. போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார் சிவில் இந்த இது வந்து எனக்டட் பை பார்லிமெண்ட்
ஃபார் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் அரௌண்ட் த போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடியதான். ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, ஸோ பிளான் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸ்டேட் லெஜர் டிட்டர்மைன் த மோட் ஆஃப் எலெக்ஷன் இருக்கு. ஆர்டிகல் 243 Z வந்து சொல்லப்பட்டிருக்குது. 4/5 வந்து டிபிசி ஷுட் பி எலெக்டடா இருப்பாங்க. 1/5 வந்து நாமினேட்டா இருப்பாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ப்ரொபோஷனல் ரூரல் அர்பனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மெட்ரோபாலிட்டன் கமிட்டி, மெட்ரோபாலிட்டன் ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு அப்போ இருந்துச்சு அப்படின்னா டிராஃப்ட் டெவலப்மெண்ட் பிளான் கொண்டு வருவாங்க. 2/3 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பண்ணுவாங்க. 1/3 வந்து அதை நாமினேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க. 1954 ஆர்டிகல் 263 கீழே சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர், கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவ்வளோதான். ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. ஸோ ஷெட்யூல் ஏரியானா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் எஸ்டி சரிங்களா, எஸ்சி சரிங்களா. அதுக்குன்னு தனியாக ஏரியாஸ் இருக்கும். அது வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லலாம், இந்த ஏரியா வந்து ஷெட்யூல் ஏரியான்னு டிசைட் பண்ணலாம். கவர்னரும் சொல்லலாம் சரிங்களா. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்க 5th ஷெட்யூல் வந்து எக்ஸப்ட் ஃபார் ஏடிஎம் நோமனி, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா உங்களுக்கு அது இங்க வந்து பாருங்க நாட் மணிப்பூர். 6th ஷெட்யூல் டீல்ஸ் வித் ட்ரைபல்ஸ் ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரம், மிசோரம், நார்த் மணிப்பூர். இங்க 6th ஷெட்யூல் சரிங்களா. இங்க 4 ஸ்டேட் எக்ஸப்ட் 4 ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லாருமே வந்து 5th ஷெட்யூல் கீழே வரும் ட்ரைபல் ஸ்டேட். 5th ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் ஏரியாஸ்னு சொல்லிட்டு. பிரசிடென்ட் கேன் டிக்ளேர், அவர் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் பவர் எக்ஸ்டென்ட் டு கவர்னர், கவர்னருக்கு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி இது பத்தி. ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் கொண்டு வருவாங்க, டேக்னு சொல்லி 20 மெம்பர்ஸ் ஆஃப் பாடி. அதில் பார்த்தீங்கன்னா 3/4 வந்து ஹூம் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்டி இருப்பாங்க. லா அப்ளிகபிள் டு எஸ்டி வந்து கவர்னர் டைரக்ட், இந்த லா வந்து இங்க செல்லுபடி ஆகுதுன்னா இங்க செல்லுபடி ஆகாதுதான் சரிங்களா. அவரு கொண்டு வரலாம். பிரசிடென்ட் as per constitution obligation appoints commission to report the administration of இது அங்க என்ன இது இருக்கோ அதை ரிப்போர்ட் வாங்கலாம். 2 such commission பார்த்தீங்கன்னா யூஎன் தேபார், திலீப் சிங் பூரியா கமிட்டி சரிங்களா. அட் பிரசன்ட் 10 ஸ்டேட் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் இருக்கு சரிங்களா. பாருங்க 6th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் மணிப்பூர் தவிர மற்றது 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கும். இவங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் 6th ஷெட்யூல் படி தான் இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ஏஎம்டிஎம் have been considered autonomous district council. இங்க வந்து என்ன பாருங்க டாக் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில், இங்க வந்து அட்டானமஸ் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல தான் இருக்கும். கவர்னர் கேன் ரீஆர்கனைஸ் இது பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஹவுஸ் அண்ட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்க வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்டர் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா லா பண்ணணும்னா கவர்னரோட அசன் தேவை. அதே மாதிரி வந்து இங்க வந்து வில்லேஜ் கவுன்சில்ஸ் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கேன் எஸ்டாப்ளிஷ் பிரைமரி ஸ்கூல்லாம் கொண்டு வந்துடலாம். அதுக்கு வந்து கவர்னரோட அசன் தேவை சரிங்களா. தே ஆர் எம்பவர்ட் டு அசஸ் அண்ட் கலெக்ட் த ரெவன்யூ பண்ணிக்கலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ஆக்ட் டு நாட் அப்ளை த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. மோடிஃபிகேஷனோட அப்ளை ஆகும். கவர்னர் கேன் அப்பாயிண்ட் கமிஷன் டு எக்ஸாமின் பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நீங்க பாத்துக்கங்க இது சரிங்களா. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். இது கன்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ இது மட்டும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. தெலுங்கானால அந்த தெலுங்கானா பைப்பிளுக்கு என்ன சொன்னேன், அவங்களுக்குன்னு வேலைக்கு வரவங்க அந்த ஊர்க்காரங்கள வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க ரிசர்வேஷன். சிக்கிமுக்கு என்ன ரிசர்வேஷன், அதுக்கு கவர்னருக்கு என்ன இது இப்போ ஒரு தடவை படிச்சா உங்களுக்கு போதும். அது கன்ஸ்டியூஷனல் பாடிஸ், இது முக்கியம். யூபிஎஸ்சிக்கு எஸ்பிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்பாயின்மெண்ட், குவாலிஃபிகேஷன், மெம்பர், டெனூர் எல்லாமே. இது வந்து நீங்க ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. தெரியுதா. இதை பார்த்து படிச்சுக்கங்க, வேற எதுவும் பார்த்து படிக்காதீங்க. ஏன்னா குழப்பம். இதுதான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே மக்கப் பண்ணிக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம படிச்சோம்ல, இது வரைக்கும் படிச்சோம்ல, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த இதுக்கு மேல யூபிஎஸ்சி வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கம் டு ஆடிட் கேக். இவங்களோடதுக்கு என்ன வித்தியாசம், இவங்க என்னது மெம்பரு, டெனரு, ரெசிக்னேஷன், ரிமூவல், மிஸ்லினியஸ். நேஷனல் கமிஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி பாடி ஷெட்யூல் ஏரியாஸ் பேக்வர்ட் கிளாஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்க இது தெரியுதா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், பிரசிடென்ட், கவர்னர். இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருவாங்க, அதான் முக்கியம் சரிங்களா. இது வச்சு அப்படியே படிச்சுக்கங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இது முக்கியம். ஃபினான்ஸ் கவுன்சில் இது எல்லாமே யார் யாரெல்லாம் வந்தது, அப்பாயின்மெண்ட், பார்லிமெண்ட் என்ன டிபெண்ட் பண்ணும் இந்த பார்லிமெண்ட். அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, கான்ஸ்டியூஷன் சொல்லப்படாத பாடி. இதெல்லாம் வந்து ஆக்ட் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் எவ்வளவு வருஷம் இருப்பாங்க, அது கமிட்டியில யார் இருப்பாங்க, ரெசிக்னேஷன் யார் கொடுக்கணும், ரிமூவல்னா இப்படி. சிபிஐ, சிபிஐயோட சந்தானம் கமிட்டி முக்கியம் சரிங்களா. இது எது கீழே இருக்கு,
சென்ட்ரல் சென்ட்ரல் சிபிஎஸ்சி கமிஷன், சரிங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பாடி எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், யார் அப்பாயின்மெண்ட் பண்றா, டென்னூர் எப்படி, லோக்பால் வின்ச்சா, டெஸ்ட்டுக்கு வின்ச்சா லோக்பால், லோக்பால் இருக்கு பாருங்க. லோக்பால் லோக் ஆயுதம் இது கரெக்ஷனுக்காக இது பண்ணது, சரிங்களா? லோக்பாலுங்கிறது பிரசிடென்ட், லோக் ஆயுதாங்கிறது கவர்னர், சரிங்களா? டென்னூர் சேலரி 70 வயசு இருக்கலாம். இங்க பாருங்க ஹையஸ்ட். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்கல்ல, அது கோஆபரேட்டிவ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், கோஆபரேட் மெம்பர்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, சரிங்களா? ஸோ இது 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 52nd இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே. டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல டிஸ்குவாலிஃபிகேஷன் இது கொடுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ மொத்தமாக படிச்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு எது வந்து இப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருந்தா இப்படி படிச்சுங்க, இல்ல அதோட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தா ஈஸியா இருந்தா படிச்சுங்க. ரிவிஷன் தான் உங்களுக்கு. கோஹிட்டோ ஹோல்டன் கேஸ் வந்தது தான், அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எடுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க தனித்தனியா. ஒஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன ஒஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு, அப்போ ஒஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கா இல்ல இல்லையா, நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா இல்லையா, ரீஜனல் லாங்குவேஜ்லாம் என்னெல்லாம், லாங்குவேஜ் ஜுடிஷியல் எப்படி யூஸ் பண்றது, கிளாசிக்கல் லாங்குவேஜ்க்கு எது தந்தாங்க, 2004 தமிழ் தான் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ பாலிட்டி முடிஞ்சா அடுத்த அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்ன வருது, பாலிட்டி ஹிஸ்டரி. அப்ப அதுக்கு அடுத்து ஒரு பாலிட்டி இருக்குல்ல, ஐடம்ல என்ன போர்ஷன் இருக்கு, லீடர்ஸ் தான் முடிச்சிட்டோமே.